வெல்கம் டு Flavour Studio. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனாக அல்லது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்பவே டேஸ்டியான இது ரொம்ப சுலபமாக நீங்கள் ஒரு ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணிட முடியும். பட் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க. வாங்க இப்போ இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் ஓப்பனாக தோசைக்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ்டாக உள்ள பேன் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் லேசாக சூடாகி வரும்போது அதில் ஒரு பிஞ்ச் அளவில் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவில் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை 4 வெட்டி இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போதும், ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு எடுக்க வேணாம். இதை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இதில் மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா இதில் ஒரு பாதி அளவு கேரட் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக இதை பண்ணிடலாங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு தரலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு லைட்டாக அந்த கரண்டியால் கட் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா பட்டுன்னு கட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகிருச்சுன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது இந்த கரண்டியால் நல்லா நம்ம உருளைக்கிழங்கையும் கேரட்டுகளையும் இந்த மாதிரி சமப்படுத்திக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கிறது மாதிரி சமப்படுத்திட்டு இதில் முட்டை ஒன்றா இந்த மாதிரி உடைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாங்க. நான் முட்டையை அடித்து கலக்கி சேர்க்கல, அப்படியே ஃபுல்லாக தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சுவையாக இருக்கும் நல்லா. இன்கேஸ் உங்களுக்கு மஞ்சள் கரு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் கூட போட்டு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்தது மாதிரி முட்டைகள் கூடவோ குறைவோ கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக முட்டைக்கு மேலே பெப்பர் பவுடர் நான் தூவிக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பிளேட் வச்சு பிளேட்டில் பேனை தலைகீழ கவுத்தி எடுத்துட்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒன் சைடு நல்லா சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக இந்த பொட்டேட்டோ கேரட் எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம எக் பீஸா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் இதில் கொஞ்சமாக சில்லி சாஸோ அல்லது கெச்சப், மயோனைஸ், சீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சில்லி சாஸ் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் வச்சு டாப்பிங் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சுலபமான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.